குருவே துணை. நம்ம வாடிக்கையாளர்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, துலா லக்னத்துக்கு ராகு திசை என்ன செய்யும்? ராகு திசையினுடைய காலகட்டத்தில் என்ன கெடுதல்கள் செய்யுமா, நன்மை செய்யுமாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். துலா லக்னத்துக்கெல்லாம் ராகு பகவான் நன்மை தான் செய்வார். ஏன்னா லக்னாதிபதியோடு சேர்ந்து லக்னத்திலே இருந்தார்னா நன்மை தான் செய்வார். லக்னாதிபதி சுக்கரனோட வீடு, சுக்கரன் ஆட்சி. அதனால் ஒரு சுபகிரகத்தோட ராகு பகவான் சேர்ந்து இருந்து அதனுடைய திசையை நடத்தினாக்க நன்மை தான் செய்வார், கெடுதல்கள் செய்ய மாட்டார். நன்மைனா என்னென்ன நன்மைனா, லக்னாதிபதியோடு சேர்ந்து இருக்கும்போது ஒரு குழந்தைக்கு என்ன தேவையோ, இள வயசில் வந்ததுன்னா அந்த இள வயசில் என்ன தேவை குழந்தைகளுக்கு படிப்பு தான் தேவை, 18 வருஷம். அதே வாலிப வயசாக இருந்தால் திருமணம் தேவை, குழந்தைகள் தேவை, இதெல்லாமே கொடுக்கக்கூடிய திருமண வயசில் ராகு பகவான் இருந்து சுக்கரனோட சேர்ந்து இருந்து அதனுடைய திசையை நடத்தினார்னா லக்னத்திலே இருந்து நன்மை தான் செய்வார், தீமைகள் செய்ய மாட்டார், நல்லா இருப்பார், நல்லா இருக்கும். வாலிப வயசாக இருந்து திருமண வயசுலேயே இருந்தால். அதே 2ஆம் இடத்துல இருந்தார்னா, 2ஆம் இடத்துல சுபகிரகத்தோடு இருந்தால் தான், அதே சுக்கரனோட சேர்ந்து 2ஆம் இடத்துல இருந்தால் தான் நன்மை செய்வார். அல்லது 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாயோடு சேர்ந்து ராகு பகவான் சூரியனோட சேர்ந்தோ 2ஆம் இடத்துல இருந்தார்னா, 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல இருந்தார்னா ராகு பகவான் சுபகிரகத்தோடு இருக்கும்போது மட்டும்தான் நன்மை செய்வார். என்னென்ன நன்மை? குடும்பத்தை நல்ல குடும்ப வயசில், வாலிப வயசில் வரும்போது குடும்பத்தை அமைச்சு கொடுப்பாரு. படிப்பு வயசில் அந்த தசை நடந்ததுன்னா படிப்பை நல்ல படிப்பு கொடுப்பாரு, அதே சுக்கரனோட சேர்ந்துருந்தார்னா. அல்லது 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாயோடையோ சூரியனோடையோ சேர்ந்து 2ஆம் இடத்துல இருந்தார்னா, இள வயசில் இருந்துட்டா பிரச்சனை இல்லை, படிப்பை விட்டு விட்டு படித்து எப்படியோ ஒன்று சமாளித்து வந்துடுற அளவுக்கு வந்துடுவார் ராகு பகவான் அந்த 18 வருஷம். அல்லது திருமண வயசில் வந்தார் அப்படின்னா 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் திருமணத்தை தாமதப்படுத்துவார். திருமணம் பண்ண பின்னாடி குடும்பத்தை சிக்கல்கள் உண்டு பண்ணி குடும்பத்தை பிரிவினை உண்டு பண்ணுவார். ஏன்னா சூரியன் செவ்வாய் இவங்கெல்லாம் பாவகிரகம், அவங்களோட ராகு பகவான் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருந்தார்னா இந்த மாதிரி கெடுதல்கள்லாம் செய்வார். திருமணத்தை தடையை உண்டு பண்ணுறது, திருமணத்தை பிரிக்கிறது, திருமணம் பண்ண பின்னாடி பிரிவினையை உண்டு பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் சிக்கல்கள்லாம் உண்டு பண்ணுவார். அதே ஒரு சுபகிரகத்தின் தன்மை, அதாவது சுபகிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலும் சரி, சுபகிரகத்தின் பார்வையில் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி கெடுதல்கள்லாம் நடக்காது. ஏதோ ஒரு சின்ன சின்ன சிக்கல்களை உண்டு பண்ணி அதை நிவர்த்தி செஞ்சிருவார். குரு பார்வையோ சுக்கரனோட தொடர்போ இந்த மாதிரியெல்லாம் இருந்து 2ஆம் இடத்துல இருந்தார்னா, பாவகிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலும் சுபகிரகத்தின் தொடர்போடு இருந்தார்னா பார்வையோட அந்த கெடுதல்கள்லாம் பனி போல் மழை போல் வந்தாலும் பனியை போல் நீங்கி போயிடும், நல்லாயிருக்கும். அதே 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தார்னா, 3ஆம் இடங்கிறது குருவோட வீடு. குருவோட வீட்டில் இருந்தார்னா அதுவுமே 3ஆம் இடங்கிறது சரியில்லாமல் இடம் தானே. 3ஆம் இடத்துல இருந்தார்னா அந்த 3ஆம் இடம் என்ன? புகழ், கீர்த்தி, வெற்றி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம். அதே 3ஆம் இடத்துல இருந்து குரு பகவானோட சேர்ந்து இருந்தார்னா, சுபகிரகத்தின் தொடர்போடு இருந்தார்னா, இந்த புகழ், கீர்த்தி, வெற்றி, நீ என்ன தொழில் செய்கிறியோ, என்ன படிப்பு இள வயசில் படிப்பு படிக்கிறியோ அதில் வெற்றியை அடைவாய், இந்த மாதிரியெல்லாம் வெற்றிகளை கொடுக்கும் சுபகிரகத்தோடு இருந்தார்னா. அதே பாவகிரகத்தின் தன்மையோடு இருந்தார்னா தோல்வியில் தான் முடியும். எது பண்ணாலும் இள வயசில் பண்ணுறது படிப்பு வகை இதெல்லாம் தோல்வியில் முடியும். அதே திருமண வயசில் இருந்தால் திருமண தடையை ஏற்படுத்துறது பாவகிரகத்தின் தொடர்போடு இருந்தால், இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் சுபகிரகத்தின் தன்மை இல்லைன்னாவே ராகு பகவான் கெடுதல்கள் செய்கிறதுக்கு தான் வாய்ப்பு வரும். அதே 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தார்னா, 4ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தாய் ஸ்தானம். 4ஆம் இடம் தொழில், இப்போ என்ன நம்ம தேவையோ ஒரு குழந்தைக்கு அத்தனையும் கொடுக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம். சுகபோக வாழ்க்கையெல்லாம் 4ஆம் இடம் தான். அந்த வாழ்க்கைன்னா சுகபோக வாழ்க்கைன்னா அழியாத சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள் எல்லாமே குறையில்லாத வாங்கி நாம் வாழ்க்கை வாழக்கூடிய இடம் 4ஆம் இடம். அந்த இடத்துல ராகு பகவான் இருந்து ஏதாவது சுபகிரகத்தின் தன்மையோடு இருந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். இல்லை அப்படின்னா அந்த 18 ஆண்டுகள் கஷ்டகாலம் தான். ஒன்று சிறு வயசில் குழந்தைங்களுக்கு வந்தால் உடல் நலத்தையும் கெடுத்து, தாயினுடைய உடல் நலத்தையும் கெடுக்கும். பாவகிரகத்தின் தன்மையோடு 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தா. அதே சுபகிரகத்தின் தன்மையோடு சுபகிரகத்தின் பார்வையோடு 4ஆம் இடத்துல இருந்தால் அத்தனை நன்மைகளும் கிடைக்கும். தாயால் நம்மளுக்கு நன்மை கிடைக்கும், தாயினுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், அழியாத சொத்துக்கள் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். சுபகிரகத்தின் தொடர்போடு ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருந்து தசையை நடத்தணும். அப்படி இருக்கும்போது இது எல்லாமே
நம்மளுக்கு கிடைக்கும். குறையில்லா செல்வங்கள் எல்லாமே 4ஆம் இடம் தான் கொடுக்கும். அதே 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தால் 5ஆம் இடமும் இதே போல தான். சுபகிரகத்தின் தன்மை இருக்கணும், சுபகிரகத்தின் பார்வை இருக்கணும், சுபகிரகத்தின் தொடர்பு இருக்கணும். அதோட ராகு பகவான் இருந்து தசை நடத்தினால் மட்டும்தான் இந்த 5ஆம் இடத்தினுடைய உங்களுக்கு சுகபோகங்கள் எல்லாம் கிடைக்கும். 5ஆம் இடத்தினுடைய சுகபோகங்கள் என்ன அப்படின்னா, பூர்வீக சொத்து, பூர்வ புண்ணியம், புத்தி ஸ்தானம், நம்மளுக்கு புத்தி கொடுக்கறது எல்லாமே வந்து 5ஆம் இடம். அதே புத்திரர் ஸ்தானம், குழந்தைங்களுக்கு கொடுக்குறதும் 5ஆம் இடம் தான். அந்த 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து சுபகிரகத்தின் தொடர்போடு இருந்தால் மட்டும்தான் குழந்தைங்களை கொடுக்குறதுலையும் வந்து தங்கு தடையின்றி குழந்தைகள் கொடுக்கும். இல்லை நம்ம 5ஆம் இடத்துல பாவகிரகத்தின் தொடர்போடு மட்டும் ராகு பகவான் இருந்தோ அல்லது தனிச்சு ராகு பகவான் இருந்தாலோ இது எல்லாமே வந்து தடைப்படும். பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது சிக்கல்கள் உண்டு பண்ணி அதை வந்து பிரிவினை உண்டு பண்ணுறது, பங்காளிங்க சண்டையை உண்டு பண்ணுறது, இது எல்லாமே வந்து 5ஆம் இடத்துல ராகு பகவான் தனிச்சு இருந்தாலோ பாவகிரகத்தின் தொடர்பு இருந்தாலோ கொடுப்பாரு. குழந்தைகளை கொடுக்குறதையும் தாமதப்படுத்துவார். இல்லை சுபகிரகத்தின் தொடர்பு, சுபகிரகத்தின் பார்வை இதெல்லாம் இருந்ததுன்னா இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். என்ன தேவையோ அந்த 5ஆம் இடத்துக்கு உண்டானது எல்லாமே வந்து உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும். அதே 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கலாம். 6ஆம் இடத்துல வந்து பாவகிரகத்தோடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 6ஆம் இடங்கிறது சத்ருஸ்தானம், ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்கிறது. அந்த ருணரோக சத்ருஸ்தானத்தில் வந்து ராகு பகவான் இருந்தாருன்னா அது வந்து அவ்வளோ நம்மளுக்கு நோய் நொடிகளையோ சிக்கல்களையோ கொடுக்க மாட்டார். அந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே வந்து பாவகிரகம் 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. அது சுபகிரகத்தோடு இருந்தால் கொஞ்சம் சுப வாழ்க்கை நிறைய கிடைக்கும். சுபகிரகத்தோடு இல்லைன்னா அவர் வந்து அந்த கொடுக்க வேண்டியதை கொடுக்க தடுப்பார். என்ன கொடுக்க வேண்டியது, ருணரோக சத்ருஸ்தானம்னா எதிரிங்களை கொடுக்குறதோ அல்லது நோய் நொடி கொடுக்குறதோ இதெல்லாம் தடுப்பார். அதிகமாக கொடுக்க மாட்டார் ராகு பகவான். அதே 7ஆம் இடத்துல இருந்தார்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது துலா லக்னத்துக்குலாம் வந்து செவ்வாயோட வீடு. அப்போ செவ்வாயோட வீடு அப்படிங்கும்போது அந்த 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தார்னா நம்ம லக்னத்தில் கேது பகவான் வந்துடுவார். அப்போ அந்த 7ஆம் இடங்கிறது கலஸ்திரஸ்தானம். ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவர், இந்த மாதிரி இந்த கலஸ்திரஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்து இள வயசுலேயே அந்த தசையை நடத்திட்டாருன்னா அவர் பாவகிரகத்தோடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த இள வயசில் என்ன கெடுக்கும், படிப்பை தான் கெடுக்கும். அதே திருமண வயசில் இருந்தார்னா திருமண வயசில் இருக்கும்போது இந்த ராகு தசை நடந்ததுன்னா, செவ்வாய் வீட்டில் ராகு பகவான் இருந்து நடந்தால் திருமணத்தை தடை பண்ணுறதும், திருமண வாழ்க்கையில் வந்து சிக்கல்கள் உண்டு பண்ணி பிரிவினையை உண்டு பண்ணுறதும், இந்த மாதிரி எல்லாம் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணி விடுவார். 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து அதே திருமண வயசில் வந்து ராகு தசை நடந்தால், ராகு தசை நடக்கலைன்னா அந்த பிரச்சனைகள்லாம் இல்லை. ராகு தசை நடந்தால் தான் இந்த மாதிரி சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் வந்து 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தால் உண்டு பண்ணுவார். அதே 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தால், 8ஆம் இடம் அப்படிங்கிறது துலா லக்னத்துக்கு வந்து அதே வந்து சுக்கிரனோட வீடு. அந்த சுக்கிரனோட வீடுங்கிறதுனால சுபகிரகத்தின் வீடு. அப்போ அந்த வீட்டில் வந்து ராகு பகவான் இருந்தால் 8ஆம் இடத்துல இருந்தாலும் வந்து சுபகிரகத்தின் தொடர்போடு இருக்கணும். சுக்கிரனோட வீட்டில் இருக்கும்போது தொடர்பில் இல்லைன்னாலும் ஒரு 50% நம்மளுக்கு நன்மை செய்வார் 8ஆம் இடம் அப்படிங்கிறது. அதே சுபகிரகத்தின் தொடர்போடு இருந்தார்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து திசையை நடத்துறது, அந்த தசை நடந்து முடியறதுக்குள்ளே பெரிய லெவலில் வசதி வாய்ப்புகளை கொடுத்துருவார். இளம் வயசில் வந்துச்சுன்னா அப்பா அம்மா அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்துருவார். பாவகிரகத்தின் தொடர்போடு இருந்தார்னா கொஞ்சம் அந்த இள வயசில் என்ன அந்த குழந்தைக்கு கொடுக்கணும், படிப்பு மற்ற விளையாட்டு இந்த மாதிரி பல இது 8ஆம் இடத்தினுடைய ராகு பகவான் கொடுக்கணும். கொடுக்கும்போது ஆயுள் ஸ்தானமும் 8ஆம் இடம் தான். இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிக்கல்கள் உண்டு பண்ணுவார். பாவகிரகத்தின் தொடர்போடு 8ஆம் இடத்துல இருந்தார்னா அதிகமான சிக்கல்கள் உண்டு பண்ணுவார். அந்த சுபகிரக வீடுன்றதுனால நம்ம வந்து அதிகப்படியாக வந்து ஆயுசை கெடுக்க மாட்டார். மற்றபடி 8ஆம் இடத்தினுடைய பலனை வந்து குறைச்சி கொடுப்பாரு. சுபகிரகத்தின் வீடாக சுக்கிரன் வீடு வரதுனால அதெல்லாம் குறைச்சி கொடுப்பாரு. அதே 9ஆம் இடத்துல இருந்தார்னா 9ஆம் இடங்கிறது வந்து புதனோட வீடு. புதனோட வீடு 1, 5, 9லாம் திரிகோண இடம், நல்ல இடம், பாகிஸ்தானம்னு சொல்கிறது 9ஆம் இடத்துல. அந்த 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது தந்தை ஸ்தானமும் 9ஆம் இடம் தான். அப்போ அந்த தந்தை ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கும்போது
சுபகிரகத்தின் தொடர்பு கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் தந்தை ஆரோக்கியமாக இருக்க முடியும், தந்தையால் வருமானம் வர முடியும், தந்தையால் வந்து ஒரு சொத்துக்கள் வாங்க முடியும். ராகு பகவான் இருந்து அதனுடைய தசையை நடத்தும்போது தந்தையால் வந்து அனைத்தும் சுகபோகங்களையும் ஒரு குழந்தைக்கு கொடுக்க முடியும். இல்லை பாவகிரகத்தின் தொடர்போடு இருந்தால் இது எல்லாமே வந்து தந்தைக்கு உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும், தந்தையால் நன்மைகளுக்கு குறையும். இது எல்லாமே வந்து பாக்கியஸ்தானம். நம்ம ஒரு குழந்தைக்கு என்ன பாக்கியம் கிடைக்கணுமோ அந்த பாக்கியத்தில் தடைப்படும். எல்லாமே வந்து கஷ்டகாலமாகவே வந்து சேரும். 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து பாவகிரகத்தின் தொடர்பில் இருக்கும்போது. அதே சுபத்தன்மை இருக்கும்போது இது எல்லாம் மாற்றமாக நடக்கும். எல்லாமே நன்மையிலேயே போய் முடியும். எல்லா சுகபோகங்களும் கிடைச்சிரும். 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து தந்தை வழி சொத்துக்கள் எல்லாமே கிடைச்சிரும் ஒரு சுபகிரகத்தின் தொடர்போடு இருக்கும்போது. அதே 10ஆம் இடத்துல இருந்தார்னா, 10ஆம் இடங்கிறது வந்து சந்திரனோட வீடு. அந்த 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தார்னா சந்திரனோட வீட்டில் இருக்கும்போது சந்திரனோட தொடர்பு இருக்கக்கூடாது. ஏன்னா சந்திரனுக்கும் ராகுக்கும் சரியில்லைன்றதுனால சந்திரனோட தொடர்பு இருக்கக்கூடாது, பகை கிரகமாக இருக்கிறதுனால. மற்ற கிரகத்தின் தொடர்பு இருக்கலாம். ஒரு குருவோட தொடர்போ, சுக்கிரனோட தொடர்போ, அல்லது புதனோட தொடர்போ, இதெல்லாம் வந்து 10ஆம் இடத்துல இருந்தார்னா இவர் தொழிலில் ஒரு பெரிய லெவலில் இந்த ஜாதகர் வந்து அந்த தசை வந்து தொழில் செய்கிற வயசில் ஒரு 30 வயசில் வந்ததுன்னா 30 வயசுக்கு மேலே பெரிய லெவலில் வந்து கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுருவார் ராகு பகவான். இல்லை பாவகிரகத்தின் தொடர்போடு இருக்கும்போது தொழில் வந்து விட்டு ஒரு 6 மாதம் வேலைக்கு போகலாம், 6 மாதம் இருக்கலாம், தொழிலில் நஷ்டத்தை உண்டு பண்ணலாம். இந்த மாதிரியெல்லாம் வந்து பாவகிரகத்தின் தொடர்போடு 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தார்னா இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் உண்டு பண்ணுவார். அதே 11ஆம் இடத்துல இருந்தார்னா 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம். நமக்கு மேலே பிறந்த அக்கா, அண்ணன் இந்த மாதிரி எல்லாம் வந்து 11ஆம் இடம் தான். அந்த 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது அந்த நம்மளுக்கு மேலே பிறந்தவங்க அதாவது பாவகிரகத்தோடு இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கலாம், நம்ம செய்யும் தொழிலில் நஷ்டத்தை கொடுக்கலாம். இல்லை சுபகிரகத்தின் தொடர்போடு இருக்கும்போது இதெல்லாம் நல்லாயிருக்கும். நமக்கு மேலே அக்கா, அண்ணன் இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க, அவங்கெல்லாம் நம்மளுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதேமாரி செய்கிற தொழிலில் லாபம் வரும், நல்லாயிருக்கும். 11ஆம் இடத்துல சுபகிரகத்தின் தன்மையோடு இருந்தார்னா. அதே 12ஆம் இடத்துல இருந்தார்னா ராகு பகவான் 12ஆம் இடமும் இதே போல் தான். சுபகிரகத்தின் தொடர்பு இல்லாமல் 12ஆம் இடத்துல இருந்ததுன்னா நம்மளுக்கு விரை செலவு வந்து அதிகமாக கொடுத்துரும். 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம். அந்த விரய செலவு அதிகமாக கொடுத்துரும் அந்த தசையில். இளம் வயசில் இருந்தால் கொடுக்காது. இளம் வயசில் என்னத்தை கொடுக்க முடியும்? படிப்பு தானே கெடுவோம். அது மாதிரி அதே வந்து தொழில் செய்கிற வயசில், வேலைக்கு போகிற வயசில் அந்த திசை நடந்தது 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தார்னா இதெல்லாம் அந்த தொழிலை கெடுப்பார். கெடுத்துட்டு பணங்காசு ஏதோ ஒரு இழப்பை உண்டு பண்ணிவிடுவார். அதாவது அந்த தசைக்கு உண்டானது என்ன இழக்கணுமோ 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானாதிபதி என்ன விரயம் பண்ணுவாரோ அதெல்லாம் வந்து ராகு பகவான் செய்வார். அதே 12ஆம் இடமா இருந்தாலும் சுபகிரகத்தின் தொடர்போடு இருந்தார்னா விரயம் பண்ணுறது எந்த வழியில் விரயம் பண்ணுவார்? சுப செலவாக பண்ணி விரயம் பண்ணுவார். ஒரு நிலம் வாங்குறதோ, ஒரு வீடு கட்டுறதோ, இந்த மாதிரி ஒரு கடன் வாங்கி இந்த மாதிரியெல்லாம் செய்கிறதெல்லாம் செஞ்சு சுப விரயம் பண்ணுவார். சுபகிரகத்தின் தொடர்போடு விரயாதிபதி விரயஸ்தானத்தில் இருந்தார்னா ராகு பகவான் இதெல்லாம் செய்வார். இல்லை சுபத்தன்மையோடு இருந்தார்னா சுப செலவாக பண்ணி விரயம் பண்ணி கடனாளி ஆக்குவார். அதனால் 12ஆம் இடத்துல இருக்கலாம், சுபத்தன்மையோடு இருக்கலாம் ராகு பகவான். சுபர் கிரகத்தோடு இருக்கலாம், சுபர் பார்வையில் இருக்கலாம். துலா லக்னத்துக்கெலாம் வந்து நல்லாயிருக்கும், நல்லா இருப்பீங்க. ஏன்னா சுக்கிரன் வீடாக இருக்கிறதுனால லக்னத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும், நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து என் வீடியோ வரும்.